தமிழ் டிராவல்ஸ் சேனலுக்கு உங்களை மறுபடியும் வரவேற்கிறோம். காலையிலேருந்தே இன்னைக்கு காலையிலேருந்து நேற்று சாயந்தரத்துலேருந்தே வந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவிலேருந்து ஆர் வேர்ல்டு ஓவர்லேருந்தும் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃபேஸ்புக்லேயோ வாட்ஸ்அப்லேயோ எல்லாம் மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருக்காங்க. ஸ்டே சேஃப், பத்திரமா இருங்க, பார்த்து இருந்துக்கோங்க. ஏன்னா லண்டனில் இது வந்து ஒரு கொரோனா வைரஸோட புது ஸ்ட்ரெயின் ஒன்று பரவுதாமே அப்படின்னு ஒரு பதட்டத்திலே வந்து நிறைய மெசேஜ் வந்துருச்சு. ஸோ அதை பற்றி என்ன ஆக்சுவலி பரவுது, இது என்ன இன்ஃபர்மேஷன், யூகேல என்ன மாதிரிலாம் கண்ட்ரோல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குன்றத அதை பற்றி தான் வந்து இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ எல்லாருக்குமே இப்போ ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த மீடியா பண்ணுற வேலையா இல்லை என்னன்னு தெரியல. தமிழ்நாட்டிலேயோ இல்லை இந்தியாவில் உள்ள மீடியாலாம் வந்து கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்கிறாங்களோ அப்படின்னு வந்து எங்களுக்கு தோணுது இங்கேருந்து பார்க்கும்போது. அதாவது கோவிட்ல ஒரு புது மியூட்டன்ட் வெரைட்டி, அதாவது இப்போ இருக்கிற கொரோனா வைரஸ் வந்து ஒரு புது மியூட்டன்ட், அதாவது தன் நிலை மாறி வேற ஒரு நிலையா அது வந்து மாறி இருக்கு, வேற ஒரு ரூபம்னு கூட சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு புது ஸ்ட்ரெயின் ஆஃப் வைரஸ். அதாவது நம்ம வந்து நார்மலாக ஒரு காய்ச்சல் ஃப்ளூ வைரஸ் இருக்கும்போதே அதுக்கு ஒவ்வொரு ஸ்ட்ரெயின் இருக்கும் மாறி. ஸோ இது அதே மாதிரி தான் கொரோனா வைரஸும். இது வரைக்கும் இருந்த COVID-19 கொரோனா வைரஸில் இது ஒரு புது ஸ்ட்ரெயின், இது வந்து லண்டனில் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அதாவது இப்போ இது வந்து நேற்று ஐடென்டிஃபை பண்ண புது ஸ்ட்ரெயின் இல்லை. அக்கார்டிங் டு நியூஸ் ஆர்டிக்கல், யூகேல உள்ள நியூஸ் ஆர்டிக்கல் என்ன சொல்லுதுன்னா செப்டம்பர்லேயே இந்த வந்து ஸ்ட்ரெயினை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த புது ஸ்ட்ரெயின் வந்து இதோட என்ன இது இம்பார்ட்டன்ஸ் இல்லை, இதோட இது என்ன எதுன்னு பார்த்தோம்னா டிரான்ஸ்மிஷன் ரேட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ பழைய COVID-19 வந்து டிரான்ஸ்மிஷன் ரேட் வந்து பரவல் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. ஆனால் இந்த புது மியூட்டன்ட் இந்த ஸ்ட்ரெயின் வந்து 75%, அதாவது கிட்டத்தட்ட 75% இதோட டிரான்ஸ்மிஷன் ரேட் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதுதான் வந்து இதோட மெயின். அதிவேகமாக பரவிட்டு இருக்கு. யூகே ஃபுல்லாக பரவ ஆரம்பிச்சிருச்சு. முதல்ல லண்டன்லேயும் சவுத் ஈஸ்ட் இங்கிலாந்து, அதாவது தென்கிழக்கு இங்கிலாண்டில் இந்த வைரஸ் பரவல் வந்து ஜாஸ்தியாக இருந்தது. ஆனால் இப்போ வந்து ரீசெண்டாக இந்த வைரஸ் எல்லா ஊர்லேயும் ஓரளவுக்கு பரவிட்டு இருக்கு. ஆனால் இந்த வைரஸோட வீரியம் அப்படின்னு பார்க்கும்போது ரிசர்ச் இன்னும் போய்கிட்டே இருக்கு. ஆனால் வீரியம் வந்து அந்த அளவுக்கு இது டெட்லி இல்லை அப்படின்னு தான் இனிஷியலாக உள்ள ரிசர்ச் ஆர் ரிப்போர்ட் வந்து சொல்லுது. அதாவது பழைய அந்த COVID-19 இருந்த டெத் அளவு, இறப்புகள் இந்த புது வெரைட்டி ஆஃப் வைரஸில் இல்லை ஆர் கம்மியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். டிரான்ஸ்மிஷன் ரேட் ஜாஸ்தியாக இருக்குது, அது பரவல் சதவிகிதம் அதிகமாக இருக்குது. ஆனால் இறப்பு சதவிகிதம் இப்போதைக்கு உள்ள ரிப்போர்ட் படி குறைவாக தான் இருக்குது. நாங்கள் எங்கள் அளவுக்கு என்ன முடிஞ்ச சேஃப்டி ஸ்டே ஹோம் இருக்குமோ அதுதான் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இங்கிலாண்டில் என்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். யூகே இங்கிலாண்டில் என்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, லாக்டவுன் வந்து முன்னாடியே முடிஞ்சுது. ஸோ லாக்டவுன் முடிஞ்சு என்ன பண்ணாங்கன்னா யூகேல டியர் ரெஸ்ட்ரிக்ஷன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அதாவது ஒரு இங்கிலாந்து முழுக்கவே வந்து யுனைடெட் கிங்டம் முழுக்கவே இருக்கிற எல்லா ஏரியாஸையும் டியர் வைஸாக பிரிக்க ஆரம்பித்தாங்க. அதாவது டியர் 1 அப்படின்றது மீடியம், அதாவது மீடியம் இம்பேக்டட் ஏரியாவை டியர் 1ன்னு சொன்னாங்க. டியர் 2 வந்து ஹை இம்பேக்டட் ஏரியாஸை டியர் 2, டியர் 3 வந்து வெரி ஹை. அதாவது இப்போ கோவிட் ஒவ்வொரு ஏரியாவில் எவ்வளோ கோவிட் கேசஸ் இருக்கோ அதை பொறுத்து அந்த ஒவ்வொரு ஊரையுமே வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்க்கு கொண்டு வந்துருந்தாங்க. ஸோ லாக்டவுன் முடிஞ்சோன்னே என்ன பண்ணாங்கன்னா எல்லா ஊரையும் அனலைஸ் பண்ணி, ஒவ்வொரு ஏரியாவையும் அனலைஸ் பண்ணி, அந்த ஏரியாவில் என்னென்ன கேஸ் இருக்குது, எவ்வளோ கேஸ் இருக்கோ அதை பொறுத்து அந்த ஏரியாஸை ஒவ்வொரு டியருக்குள்ளேயும் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ போட்டு வச்சு இந்த டியர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து 2 வாரத்துக்கு ஒரு தடவை இந்த ரிப்போர்ட்டை வந்து ரிவ்யூ பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதாவது 2 வாரத்துக்கு ஒரு தடவை. ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் இருக்கிற ஏரியா வந்து பிரிஸ்டல். ஸோ இந்த பிரிஸ்டலில் வந்து என்ன டியரில் இருந்ததுன்னா, லாக்டவுன் முடிஞ்சோடனே கேசஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்தனால டியர் 3 அப்படின்னு ஒன்று போட்டிருந்தாங்க. டியர் 3னா இருக்கிறதுலே வெரி ஹை. ஸோ அந்த இதில் வந்து பிரிஸ்டல் வச்சுருந்தாங்க. ஸோ போட்டதுக்கப்புறமா 2 வாரத்துக்கு ஒரு தடவை இந்த ரிப்போர்ட்டை, இந்த ஏரியாஸ், சிட்டிஸ் எல்லாம் ரிவ்யூ பண்ணி கேசஸ் குறைஞ்சிருக்கா இல்லை கூடியிருக்கா அதை பொறுத்து டியர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்குள்ளே மாற்றி மூவ் பண்ணிகிட்டே இருந்தாங்க.
ஸோ இந்த டியர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸில் என்னென்ன டியர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, டியர் 1 வந்து கொஞ்சம் நார்மல், அதாவது கடைகள் திறந்திருக்கும், சூப்பர் மார்க்கெட் திறந்திருக்கும், நார்மல் ஷாப்பிங் சென்டர் எல்லாமே திறந்திருக்கும், ரெஸ்டாரண்ட் ஓப்பன் ஆகிருக்கும், ரெஸ்டாரண்ட்டில் போய் நீங்கள் சாப்பிட்லாம், பாரு பப்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகிருக்கும், அங்கெல்லாம் நீங்கள் வந்து ட்ரிங்க் பண்ணலாம். நார்மல், கிட்டத்தட்ட நார்மல் ஆப்ரேஷன்ஸ் டியர் 1ல் நடக்கும். ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் திறந்திருக்கும் டியர் 1ல். டியர் 2ல என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா, இதில் கடைகள் திறந்திருக்கும், சூப்பர் மார்க்கெட் திறந்திருக்கும், ரெஸ்டாரண்ட்ஸ் திறந்திருக்கும். ஆனால் ரெஸ்டாரண்ட்ஸ் திறக்கிற ஓப்பனிங் டைம் வந்து 10 PM வரைக்கும் ஓப்பன் ஆகிருக்கலாம். பார் அண்ட் பப்பில் வந்து நீங்கள் ஒரு மெயின் சாப்பாடு ஃபுட் ஆர்டர் பண்ணுறீங்கன்னா அதோட சேர்ந்து வேணால் ஒரு ட்ரிங்க் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி குடிச்சிக்கலாம், பப்பில் சர்வ் பண்ணலாம். அது வந்து டியர் 2ல உள்ள ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். இங்கேயுமே வந்து ஸ்கூல் காலேஜஸ் திறந்து தான் இருக்கும். டியர் 3ல என்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, டியர் 3 வந்து வெரி ஹை. இங்கே வந்து ஸ்கூல்ஸ் திறந்திருக்கு, காலேஜஸ் திறந்திருக்கு, ரெஸ்டாரண்ட் வந்து ஓப்பன் பண்ணக்கூடாது, க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. மற்றபடி சூப்பர் மார்க்கெட் திறந்திருக்கு, ஷாப்பிங் சென்டர்ஸ் அது எல்லாமே வந்து ஓப்பனில் தான் இருக்குது டியர் 3ல. இங்கே பாரு பப்பும் ஓப்பனாக இல்லை. ஸோ ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட முடியாது, பப்ஸ் பார்ல எல்லாம் போய் நம்ம ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்க முடியாது. மற்றபடி என்டர்டைன்மெண்ட் வென்யூஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. கூடவே ஹாஸ்பிட்டாலிட்டி வென்யூஸும். ஹாஸ்பிட்டாலிட்டி வென்யூஸ்ன்னு நான் சொல்லும்போது ஹோட்டல்ஸ், டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ் அதெல்லாமே வந்து டியர் 3ல வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இதுதான் வந்து 3 டியர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் யூகேல போன வாரம் வரைக்கும் இருந்தது. ஸோ இப்போ இந்த புதுசாக வந்து மியூட்டன்ட் வைரஸ்னால, இந்த வேரியண்ட்னால என்ன பண்ணாங்கன்னா, அர்ஜென்ட்டாக வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு டிசிஷன், கேபினெட் மீட்டிங் போட்டு போன வாரம் வந்து அதிகமாக பரவிட்டு இருக்கு இந்த புது வேரியன்ட். லண்டனும் அந்த தென்கிழக்கு இங்கிலாந்து ஃபுல்லாக அப்படின்னு என்ன பண்ணாங்கன்னா, புதுசாக ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வந்தாங்க. அதாவது டியர் 4 அப்படின்னு. டியர் 4 அப்படின்னா கிட்டத்தட்ட லாக்டவுனில் என்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்ததோ அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை டியர் 4லேயும் கொண்டு வந்தாங்க. அதாவது எங்கேயுமே வந்து சூப்பர் மார்க்கெட் திறந்திருக்கும், ரெஸ்டாரண்ட்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்கணும், ஹாஸ்பிட்டாலிட்டி வென்யூஸ் க்ளோஸ் பண்ணியிருக்கணும், பார் பப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்கணும், மற்றும் எசென்ஷியல் ஷாப்ஸ் மட்டும்தான் திறந்திருக்கணும், நான் எசென்ஷியல் ஷாப்ஸ் எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் உள்ள மேஜர் ரூல் என்னன்னு பார்த்தோம்னா, மேஜர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்னன்னு பார்க்கும்போது, ஸோ என்ன டியர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்னென்னா, டியர் 3ல உங்கள் சிட்டி இருந்ததுன்னா டியர் 3லேருந்து நீங்கள் வேறு ஊருக்கு போகவும் முடியாது, வேறு ஊர்லேருந்து உங்கள் ஊருக்கு உள்ளே வரவும் கூடாது. இதே மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தான் டியர் 4ல் உள்ள ஏரியாவுக்கும் இருக்குது. ஸோ இதெல்லாம் போதாது அப்படின்னு என்ன பண்ணாங்கன்னா, யூரோப்பியன் கண்ட்ரீஸ் வந்து திடீர்னு என்ன பண்ணிட்டாங்க, ஸோ இந்த புது வேரியண்ட் ஐடென்டிஃபை பண்ணனால யூகேலேருந்து வர்ற எல்லா ஃப்ளைட்டையும் பேன் பண்ணிட்டாங்க யூரோப்பியன் கண்ட்ரீஸ், மேஜர் யூரோப்பியன் கண்ட்ரீஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணாங்க, கனடா அது சில கண்ட்ரீஸும் வந்து ஒரு 72 ஹவர்ஸ்க்கு யூகேலேருந்து எல்லா ஃப்ளைட்ஸும் பேன் பண்ணிட்டாங்க. ஸோ லண்டன் வந்து இருக்கிறதுலே வந்து ஹையஸ்ட் பாப்புலேட்டட், டென்சிட்டி ரொம்ப ஜாஸ்தி, அதாவது பாப்புலேஷன் ரொம்ப ஜாஸ்தி. எப்படின்னா என்ன மாதிரி கம்பேர் பண்ணலாம், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சென்னையை எடுத்துக்கோங்களேன். சென்னை வந்து மேஜர் சிட்டி, தமிழ்நாட்டிலேருந்து எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட சென்னையில் அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க. இப்போ எல்லாருமே சென்னை தான் மெயினாக ஒர்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து தான் வந்து அவங்களோட லைவ்லிஹுட்டை ரன் பண்ணுறாங்க. இப்போ திடீர்னு ஊருக்கு, இப்போ தீபாவளி ஃபங்க்ஷன்லாம் அப்படின்னு வந்தால் என்ன பண்ணுறது, எல்லோரும் சென்னையிலேருந்து கிளம்பி அவங்க ஊருக்கு போயிடுவாங்க. ஸோ அதனால தான் என்ன பண்ணிச்சு கவர்மெண்ட்டு, ஸோ லண்டன் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஸோ யூகேலேருந்து நிறைய பார்ட்ஸ்லேருந்து எல்லாருமே வந்து லண்டனில் தான் மெயினாக இருப்பாங்க. ஏன்னா மெயின் சிட்டி, இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், என்ன ஒரு ஆர்கனைசேஷன் கம்பெனி இதாக இருக்கட்டும், எல்லாமே லண்டனை ஃபோக்கஸ் பண்ணி தான் நிறைய இருக்கும், வேலைவாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ இங்கிலாந்து மட்டும் இல்லை, யூரோப்பில் இருந்துமே கூட நிறைய பேர் லண்டனில் வந்து வேலை பார்ப்பாங்க. ஸோ இந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த நியூ வேரியண்ட் வந்தனால கண்டிப்பாக இந்த கிறிஸ்மஸ் டைமில் வந்து எல்லாருமே வந்து அவங்கவுங்க ஊருக்கு போக ட்ரை பண்ணுவாங்க. இதை வந்து அந்த ஸ்ப்ரெட்டை அதிகமாக தடுக்கிறத, இந்த வைரஸ் பரவலை தடுக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, டக்குன்னு இந்த கிறிஸ்மஸ் டைமில் யூகேலேருந்து ஃப்ளைட்லாம் பேன் பண்ணிட்டாங்க. ஸோ யூரோப்பியன் கண்ட்ரிஸ் பேன் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறமா கிட்டத்தட்ட இப்போதைக்கு 40 கண்ட்ரிஸ் வேர்ல்டு வைடில் யூகேலேருந்து ஃப்ளைட்டை பேன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் யூகேலேயே வந்து கிறிஸ்மஸ் டைமில் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து பயங்கரமாகவே இருந்தது. ஸோ முன்னாடி வந்து கவர்மெண்ட் என்ன ரூல் போட்டிருந்தாங்கன்னா, 23ஆம் தேதி டிசம்பர்லேருந்து 27ஆம் தேதி டிசம்பர் வரைக்கும்
5 நாள் 3 ஃபேமிலி வந்து ஒரு பபிள் மாரி ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதாவது இப்ப நீங்க ஒரு ஃபேமிலியா இருக்கீங்கன்னா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல ரிலேட்டிவ்ஸா இருக்கட்டும், 3 ஃபேமிலி வந்து ஒரு பபிள் மாரி ஃபார்ம் பண்ணிட்டு, இந்த 3 ஃபேமிலி மட்டும் மீட் பண்ணிக்கிற மாரி வந்து யுகே கவர்ன்மெண்ட் அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த லேட்டஸ்ட்டா வந்து இந்த மியூட்டன்ட் வந்து அதிகமா பரவுறதுனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, கவர்ன்மெண்ட் அவங்களோட டெசிஷன மாத்திட்டாங்க. ஸோ இப்போ வந்து 25ஆம் தேதி கிறிஸ்மஸ் அன்னைக்கு மட்டும் நீங்க 3 ஃபேமிலிய மீட் பண்ணிக்கலாம். பட் ஆனா மித்த இடத்துக்கு டிராவல் பண்ணி மீட் பண்ணலாம். ஆனா என்ன அட்வைஸ் பண்றாங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்க சொல்றாங்க. உங்க வீட்லயே வந்து கிறிஸ்மஸ செலிப்ரேட் பண்ண சொல்றாங்க. கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன்ன்றது யுகேல ரொம்பவே வந்து பயங்கரமான ஒரு ஈவென்ட், ஒரு ஃபெஸ்டிவ். அதுவே ஒரு கிறிஸ்மஸ் ஷாப்பிங், கிறிஸ்மஸ் ப்ரிப்பரேஷனே வந்து ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் மாரி நடக்கும். ஸோ இப்போல்லாம் சூப்பர் மார்க்கெட்ல எல்லாம் பயங்கர கூட்டமா இருக்கும். இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, எல்லா சூப்பர் மார்க்கெட்டுமே வந்து அவங்களோட ஓப்பனிங் டைம்ஸ இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. இந்த கிறிஸ்மஸ் ஒட்டி உள்ள வாரம் மட்டும். இப்போ நாங்க மார்க்ஸ் அண்ட் ஸ்பென்சர்ஸ் சென்னையில உள்ளவங்களுக்குலாம் தெரியும். அது ஒரு இது மாரி ஒரு பெரிய ஷாப்பிங் அப்பேரல் ஸ்டோர் தான். பட் ஏன்னா யூகேல பார்த்தீங்கன்னா, மார்க்ஸ் அண்ட் ஸ்பென்சர் வந்து சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்காங்க. அங்க ஃபுட், கிராசரி ஐட்டம்லாம் வாங்கலாம். நார்மலா அவங்க ஆப்பரேஷன் டைம்ல 8 மணி, 7 மணிக்கு ஈவினிங் மூடிரும். கிறிஸ்மஸ் டைம்ல இந்த பர்ட்டிகுலர் வீக் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களோட டைம் வந்து நைட் 12:00 வரையும் திறந்திருக்காங்க. காலையில 6 மணிலேருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் ஷாப்பிங் பண்ணலாம். ஸோ யூகேல உள்ள ஃபேமிலியில் உள்ளவங்கலாம் எல்லாமே வந்து இந்த வாரம் தான் வந்து அதிகமாக ஷாப்பிங் பண்ணுவாங்க. ஃபேமிலிக்கு கிஃப்ட் வாங்குறதா இருக்கட்டும் சரி, வீட்டில் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கெல்லாம் சாப்பாடு, ட்ரிங்க்ஸு, ஃபுட்டு எல்லாம் ரெடி பண்ணுறதுக்காக பயங்கரமாக ஷாப்பிங் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து இந்த டைம் தான் நடக்கும். இந்த 1 வீக் ஆஃப் கிறிஸ்மஸ் டைமுக்கு முன்னாடி தான் வந்து பயங்கரமாக ஷாப்பிங் பண்ணி எல்லாரும் அவங்க கிறிஸ்மஸ்க்கு ரெடி பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த லேட்டஸ்ட்டாக வந்த ரூல்னால என்ன ஆயிடுச்சு, இப்போ கவர்மெண்ட் வந்து வைரஸோட பரவல் அதிகமாகிறதுனால இந்த மாதிரி 23லேருந்து 27ஆம் தேதி வரைக்கும் மீட் பண்ணலான்னு சொன்ன டெசிஷனை அப்படியே தலைகீழாக மாற்றிட்டாங்க. நீங்கள் வந்து 23லேருந்து 27ஆம் தேதி வரைக்கும்லாம் மீட் பண்ணக்கூடாது. ஒரே ஒரு நாள் மட்டும் வேணால் மீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தோம்னா யூகே கவர்மெண்ட் வந்து அவங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஸ்டெப்ஸும் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. இனி மக்களோட கண்ட்ரோலில் தான் இருக்குது இந்த வைரஸ் பரவுதலை வந்து எப்படி தடுக்கிறது. வைரஸ் அதிகமாக பரவிட்டே தான் இருக்குது. ஆனால் இந்த மியூட்டன்ட் வந்து அதோட வீரியம் குறைஞ்சு அதனால் ஏற்படும் இறப்புகள் வந்து கம்மியாக தான் இருக்குது. இந்தியன் மீடியாஸில் சொல்கிற மாதிரி அந்த அளவுக்கு பயம் இல்லை மற்றும் பதட்டப்படுற அளவுக்கு இந்த வைரஸ் வந்து அவ்வளோ ஒன்றும் பெரிய இழப்புகளை கொண்டு வரல இது வரைக்கும். மற்றபடி இங்கே யூகேல இன்னொரு என்ன ப்ராப்ளம், ஸ்கூல்ஸ், காலேஜஸ் எல்லாம் ரன் ஆகிட்டே தான் இருக்குது. ஸ்கூல் காலேஜஸ் எப்படி ரன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஸ்கூல்லையுமே பபிள்ஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. ஒவ்வொரு கிளாஸ் ரூமும் ஒரு பபிள் மாதிரி. இப்போ ஒரு கிளாஸ் ரூமில் ஒரு குழந்தைக்கு கோவிட் சிம்டம்ஸ் மாதிரி வந்தது, இல்லை கோவிட் வந்துச்சு அப்படின்னா அந்த கிளாஸை மட்டும் க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க ஒரு 10 டேஸ்க்கு. அப்புறம் திரும்ப ஒரு 10 நாளுக்கு அப்புறமா அந்த கிளாஸை ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ ஸ்கூல், காலேஜஸ் ரன் ஆகிட்டே தான் இருக்குது. அதனாலேயுமே வந்து சில பரவுதல்கள் கூட இருக்கிறதா வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆக மொத்தம் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கிறிஸ்மஸ்க்கு பயங்கர ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வந்துட்டாங்க யூகேல. ஸோ ஒவ்வொரு ஊருமே வந்து டியர் வைஸ் பிரிச்சிருக்காங்க. நிறைய மோஸ்ட் ஆஃப் த இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா டியர் 3ல தான் இருக்குது. அதாவது வெரி ஹை அலர்ட்டில் இருக்குது. எல்லாருமே வந்து சூப்பர் மார்க்கெட் திறந்திருக்கு, ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சு, பப்பு கிடையாது, ஹாஸ்பிட்டாலிட்டி வென்லி கிடையாது, நீங்கள் வந்து ஊர்லாம் போய் சுற்றி பார்க்க முடியாது. டியர் 3ல இருக்கிறவங்க டியர் 2க்கு வேறு எந்த ஏரியாவுக்கும் போக முடியாது, வேறு யாரும் உள்ளே வரவும் கூடாது. இதை விட அதிகமாக இந்த மியூட்டன்ட் பரவுற ஏரியாவில் டியர் 4ஆக மாற்றிருக்காங்க. கிட்டத்தட்ட லண்டன் மற்றும் தென்கிழக்கு இங்கிலாந்து எல்லாமே டியர் 4ல் இருக்குது. அங்கெல்லாம் வந்து யாரையுமே வந்து மீட் பண்ணவும் கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. மற்றும் அங்கே ஏரியாவிலேருந்து வெளியில் வரக்கூடாதுன்னு கண்ட்ரோல் போட்டாங்க. இது போக இல்லாமல் கண்ட்ரீஸ் எல்லாம் ஃப்ளைட்டை பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி இன்னும் ஒரு வாரத்தில் வந்து இந்த பேன் எல்லாமே லிஃப்ட் ஆகிடும் மோஸ்ட்லி. மற்றும் அந்த வைரஸோட அப்டேட் என்ன இருக்குன்னு ரிசர்ச்சர்ஸ் வந்து இன்னும் கண்டுபிடிச்சு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவ்வளோ இந்தியன் மீடியாஸ் அந்த வாட்ஸ்அப்பில் பரவுகிற நியூஸ்லாம் மாதிரி அந்த அளவுக்கு இந்த வைரஸ் வந்து ரொம்ப இம்பேக்ட் இல்லை. எல்லாமே இங்கே ஓரளவுக்கு சேஃபாக தான் இருக்காங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ வந்து யூகேல உள்ள என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றதுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.